Hey all, welcome back to our channel. நான் உங்கள் செலஸ்டின். நம்மளோட சேனலில் ஃப்ரீ சில்க் த்ரெட் பேங்கிள் அண்ட் ஜுவல்லரி மேக்கிங் கிளாஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கான கிளாஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, சம்பாலி பேஸ் டிசைன் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். சம்பாலின்றது ஒன்றும் இல்லை, நம்ம ஓவல் ஷேப்பில் ரவுண்ட் ஷேப்பில் வந்து ஒரு சில பேஸஸ் இருக்கும். ஸோ அந்த பேஸ் வச்சு நம்ம வந்து சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஸ்டட் மேக் பண்ணுறதுன்றது தான் வந்து இன்றைக்கான கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து அந்த சம்பாலி பேஸ். ஸோ அந்த சம்பாலி பேஸ் தான் வந்து ஃபஸ்ட்டு நமக்கு தேவைப்படும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு சில்க் த்ரெட் வந்து உங்களுக்கு என்ன கலரில் வேணும் அப்படின்னு நீங்களாம் சூஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஃபேப்ரிக் க்ளூ நமக்கு தேவைப்படும். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டோன் செயின் தேவைப்படும். உங்கள்கிட்ட ஸ்டோன் செயின் இருந்தாலும் அது யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா வெறும் நம்ம நார்மல் குந்தன் ஸ்டோன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் குந்தன் ஸ்டோன்ஸ் தேவைப்படும். அதுக்கப்புறம் ஸ்டட் பேஸ் இருக்குல்ல, அந்த ஸ்டட் பேஸ் தேவைப்படும். நெக்ஸ்ட்டு வந்து B7000 க்ளூ வந்து தேவைப்படும். ஸோ இது வந்து நம்ம ஸ்டட்டு ரெடி பண்ணுறதுக்காக நெக்ஸ்ட்டு OHP ஷீட் தேவைப்படும். அதுக்கப்புறம் வேக் ஷீட் வந்து தேவைப்படும். ஸோ இது எல்லாம் தான் வந்து இன்றைக்கான கிளாஸ்க்கு நமக்கு தேவையான திங்ஸ். ஸோ இது எல்லாத்தையும் வந்து முதவே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி நம்மளோட வீடியோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். ஸோ இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள், இதுதான் வந்து சம்பாலி பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வச்சு தான் வந்து இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்டட்டு வந்து மேக் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சில்க் த்ரெட் எடுத்துக்கோங்க. நார்மலாக நம்ம வந்து ரேப் பண்ணுவோம்ல, இப்போ நான் எடுத்துருக்கிறது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ். இதிலே குட்டி சைஸ், சின்ன சைஸும் இருக்குது, ஸ்மால் சைஸு, மீடியம், லார்ஜ் அப்படி இருக்குது. ஸோ நான் எடுத்துருக்கிறது வந்து கொஞ்சம் லார்ஜ் சைஸ் தான் நான் எடுத்திருக்கேன். அப்படின்றப்போ எனக்கு வந்து நான் வச்சு யூஸ் பண்ணுறேன்ல, இந்த கேலண்டர் போர்ட்லேயே வந்து 25 ஸ்டாண்ட்ஸ் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ நீங்களும் வந்து உங்களோட அந்த ஸ்டட் பேஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்டாண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. நான் கேலண்டர் அட்டையில் 25 ஸ்டாண்ட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். எதுக்காக பெரிய கேலண்டரில் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப டைட்டாக நம்ம ரேப் பண்ணணும். ரேப் பண்ணுறது வந்து லூஸாக ரேப் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப அந்த த்ரெட் அப்படியே வெளியில் வர்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து 25 ஸ்டாண்ட்ஸ் வந்து நார்மல் கேலண்டர்லேயே எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஸ்டட்டோடு வச்சு நான் க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். க்ளூ அப்ளை பண்ணி அது கொஞ்சம் நேரம் நல்லா ட்ரை ஆக விடுங்க. ஸோ இந்த மாதிரி பின்னாடி வச்சு க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ஆக விட்டுருங்க. ஸோ இது வந்து நல்லா ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆகுறதுக்குள்ளே நம்ம வந்து நம்ம அந்த ஸ்டட்டு வந்து ரெடி பண்ணணும்ல. ஸோ அது வந்து என்னன்னு பார்த்துடலாம். இன்றைக்கி வந்து நான் ஸ்டட்டு வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி காட்டலை, ஏன்னா ஆல்ரெடி நம்ம நிறையா ஸ்டெட்டை ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல. ஸோ அதுலேருந்து ஒரு ஸ்டெட்டு வந்து நம்ம சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் யூஸ் பண்ணியிருக்கிறது பெரிய சம்பாலி பேஸ்னால் பெரிய ஸ்டெட்டாக நான் எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க OHP ஷீட்டில். குந்தன் ஸ்டோன்ஸ் வச்சு நான் எதுக்காக அங்கே குந்தன் ஸ்டோன் OHP ஷீட் எழுதியிருக்கேன் அப்படின்னா, நான் அதை ரெடி பண்ணலை, நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ அது நமக்கு தேவையானது. நான் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தனால நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இதை எடுத்து நல்லா கட் பண்ணிக்கோங்க. அந்த எட்ஜஸ் எல்லாமே வந்து நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு எந்த டிசைன் பண்ணணும்னு தோணுதோ அந்த மாதிரி டிசைன்ஸ் கூட கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி டிசைன் கொடுக்கல அப்படின்னா, ஒரு பெரிய ஸ்டோன் மாதிரி ஒன்று, ஏன்னா பெரிய சைஸ் ஸ்டோன்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஸ்டோன் இருந்ததுன்னா அதை பேஸ்ட் பண்ணிவிட்டு அதை சுற்றிலும் நீங்கள் இது ஸ்டோன் செயின் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் மேலே டிசைன் கொடுத்துக்கலாம். ஸோ ஏன்னா நம்ம ஸ்டோன் செயின் வந்து இதில் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் ஸ்டோன் செயின் இருந்ததுன்னா அது யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தனால இதையே யூஸ் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு வந்து எந்த மாதிரி டிசைன்ஸ் கொடுக்கணும்னு தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் டிசைன் கொடுத்து அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க.
இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமேட்டு நம்ம வந்து ஸ்டட் பேஸ் இருக்குல்ல அதான் செட் பண்ண போகிறோம். ஒரு வேக் ஷீட்டில் வந்து ஸ்டட் பேஸை வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு அதை க்ளூ அப்ளை பண்ணி நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ B7000 க்ளூ தான் வந்து நான் இதுக்கு எடுத்திருக்கேன். ஸோ அந்த ஸ்டட்டில் வந்து சென்டரில் வந்து நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு க்ளூ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டட் பேஸ் வந்து எடுத்து வச்சுருக்கோம்ல நம்ம வேக் ஷீட்டும் ஸ்டட் பேஸும், ஸோ அதை வந்து இதோட அட்டாச் பண்ணிடுங்க. அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா நல்லா ட்ரை பண்ண விட்டுருங்க. அது நல்லா ட்ரை ஆகட்டும். ஸோ இந்த மெத்தட் வந்து நான் உங்களுக்கு செஞ்சு காட்டலை. OHP ஷீட்டில் வந்து நான் ஸ்டோன் வச்சு செஞ்சு காட்டலை. ஆல்ரெடி என்கிட்ட இருந்தனால நான் யூஸ் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து புதுசாக ஒன்று ரெடி பண்ணி வச்சாலும் சரி, இல்லை ஆல்ரெடி இதே மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி யூஸ் பண்ணிட்டாலும் சரி, ஸோ வேஸ்ட் பண்ணாமல் ஏதாவது ஒரு இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி ரெடி பண்ணியாச்சு. இந்த த்ரெட்டுமே வந்து நல்லா ட்ரை ஆயிடுச்சு. ட்ரை ஆனதுக்கப்புறம் இதை வந்து நம்ம எப்படி ரேப் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஏற்கனவே வந்து ஸ்டட்டுக்கு வந்து பேங்கிளுக்கு வந்து நம்ம ரேப் பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான் வந்து இந்த சம்பாலி பேஸ்க்கும் வந்து நம்ம ரேப் பண்ணணும். ஸோ ரேப் பண்ணுறப்ப நல்லா டைட்டாக ரேப் பண்ணுங்கள். நல்லா அந்த 2 த்ரெட் இருக்குது அந்த 2 விரலையும் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு டைட்டாக கிடைக்கும். அந்த த்ரெட் எல்லாத்தையுமே ஈவன் பண்ணிக்கோங்க. ஈவன் பண்ணிவிட்டு நல்லா டைட்டாக பிடிச்சி ரேப் பண்ணிகிட்டே வாங்க. சுற்றிலும் நல்லா ரேப் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி இந்த சம்பாலி பேஸ்லேயே 1-2 டிசைன் நான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக சொல்லிடுவேன். ஏன்னா ஏற்கனவே ஸ்டட்லேயே வந்து நம்ம டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்டட் வந்து ஒரு 3 கிளாஸஸாக நம்ம பார்த்தாச்சு. ஸோ இந்த டிசைன்லேயும் வந்து ஒரு 2 டிசைன் 3 டிசைன் வந்து நான் சொல்லி கொடுத்துருவேன் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கிளாஸ் வந்து ஆல்மோஸ்ட் பாதி அளவுக்கு வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. இப்போது அடுத்த பேட்சும் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். பேங்கிள் கிளாஸோட செகண்ட் பேட்சும் நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஏன்னா நிறைய பேர் நியூவாக ஜாயின் பண்ணிகிட்ருக்கீங்க நம்ம குரூப்பில். ஸோ அவங்க வேணால் ஃபஸ்ட்லேருந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுனா பண்ண முடியாது. ஏன்னா இவ்வளோ கிளாஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ செகண்ட் பேட்ச் வந்து சீக்கிரமாகவே நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இன்ஃபார்ம் பண்ணுறேன். இன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து செகண்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறதுனா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. கிளாஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். எந்த ஏஜ் லிமிட்டடும் கிடையாது. இந்த கிளாஸோட நோக்கம் ஃப்ரீயாக நான் கிளாஸ் கொடுக்குறேன் அப்படின்னா இந்த கிளாஸோட நோக்கம் என்ன அப்படின்னா, ஃப்ரீ டைமில் நம்ம கற்றுக்கிட்டதோடு இல்லாமல் அடுத்த ஸ்டெப் நம்ம எடுத்து வைக்கணும். ஒரு பிஸ்னஸ் நம்ம பண்ணணும். வீட்டில் இருந்தே ஒரு பிஸ்னஸ் பண்ணணுன்றதுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி ஃப்ரீ கிளாஸ் கொண்டு வரேன். அடுத்தடுத்து இன்னும் நிறைய ஃப்ரீ கிளாஸஸ் வந்து நான் கொண்டு வருவேன். ஸோ என் கூட கனெக்ட்லேயே இருங்க. எந்த அடுத்து ஆரி கிளாஸாக இருந்தாலும் சரி, ரெசின் ஆர்ட் கிளாஸாக இருந்தாலும் சரி, ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் கிளாஸாக இருந்தாலும் சரி, இதனாலும் நான் வந்து குரூப்லேயும் இன்ஃபார்ம் பண்ணுவேன், நம்ம சேனல்லையும் நான் இன்ஃபார்ம் பண்ணுவேன். ஸோ எப்போ உங்களுக்கு எந்த டவுட்னாலும் நீங்கள் என்கிட்ட கேட்டுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நான் நிறைய ஃப்ரீ கிளாஸஸ் தான் கொண்டு வருவேன். ஸோ அதை யூஸ் பண்ணி இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி நீங்களும் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் ட்ரெயின் ஆகிக்கோங்க. ஸோ அதுக்காக தான் இந்த ஃப்ரீ கிளாஸ். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி த்ரெட்டை நல்லா டைட்டாக ரேப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஏன்னா இது வந்து கேர்வாக இருக்கிறப்போ நம்ம வந்து அந்த த்ரெட்டை கொண்டு போகும்போது அந்த த்ரெட்டு வந்து விலகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து நல்லா டைட்டாக அந்த 2 விரலை நல்லா ப்ரெஸ் பண்ணி டைட் பண்ணி நீங்கள் த்ரெட்டை ரேப் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து த்ரெட்டு விலகாமல் வரும். ஸோ த்ரெட்டு எல்லாமே ரேப் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம எப்பயுமே பேங்கிளுக்கு வந்து எப்படி நம்ம க்ளூ அப்ளை பண்ணி கட் பண்ணுவோம், ஸோ அதே மாதிரி நீங்களும் வந்து லாஸ்ட்டாக க்ளூ அப்ளை பண்ணி இதை வந்து நல்லா கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் த்ரெட்டு நல்லா க்ளூ வச்சு நல்லா பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமேட்டு எக்ஸஸாக இருக்கிற அந்த த்ரெட்டை வந்து கட் பண்ணிக்கோங்க. ஸோ அது இல்லாமல் என்னென்னா, நம்ம அந்த சம்பாலி பேஸ்லேயே சென்டரில் வந்து ஒரு ஹோல் கொடுத்துருப்பாங்க நம்ம ஸ்டெட்டை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணுறதுக்காக. ஸோ
அந்த ஹோல் பக்கத்துலேயே வந்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணிடுங்க. ஏன்னா ஹோலை வந்து மறைச்சிட்டிங்க அப்படின்னா நம்மளால் ஸ்டெட்டை வந்து இது பண்ண முடியாது, இன்சர்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் ஸ்டெட்டை, அதை வந்து உள்ளே வச்சு பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி. கரெக்டாக இருந்தது அப்படின்னா அப்படியே விட்டுருங்க. ஸோ இதுக்கப்புறமேட்டு தான் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஸ்டோன் செயின் வந்து இதில் யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ ஸ்டோன் செயின் தான் யூஸ் பண்ண போகிறேன். இதை சுற்றிலும் வந்து ஃபேப்ரிக் க்ளூ தான் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். எனக்குமே த்ரெட்டு வந்து அங்கங்கே, ஏன்னா நான் டைட்டாக ரேப் பண்ணலை, டக்குன்னு ரேப் பண்ணதுனால அந்த சைட்லலாம் வந்து த்ரெட்டு விலகி தான் இருந்தது. ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரி பண்ணாதீங்க, கொஞ்சம் நல்லா கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட்டாக வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்டோன் செயின் தான் இதில் கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு ஸ்டோன் வேணுமோ அந்தளவு எடுத்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இது ஃபுல்லாக ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணிக்கோங்க. எந்த இடத்துலேருந்து எந்த இடம் வரைக்கும் உங்களுக்கு செயின் வேணுமோ அந்த இடம் ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே வந்து ஸ்டோன் செயின் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுலேயே நிறைய டிசைன்ஸ் இருக்குது. ஒவ்வொரு கிளாஸில் வந்து ஒவ்வொரு டிசைன் வந்து நான் உங்களுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஸோ இந்த கிளாஸில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக என்கிட்ட கேளுங்க. அதே மாதிரி பிகினர் கிட் வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன் கிட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து செயினை வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு அதை நல்லா ட்ரை ஆக விட்டுருங்க. ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ க்ளூ வந்து அப்படியே தெரியுது. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை பண்ண விட்டுருங்க. ஸோ இவ்வளோ தான் நம்மளோட சம்பாலி பேஸ் டிசைனை வச்சு ஒரு சிம்பிள் டிசைன் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் நான் எப்படி பண்ணி காட்டியிருக்கேனோ அதே மாதிரி நீங்களும் மேக் பண்ணி காட்டுங்க. ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னாலும் தாராளமாக என்கிட்ட கேளுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். ஸோ அதே மாதிரி இது பார்க்க ரொம்ப ப்ளெயினாக இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னாலும் அந்த ஸ்டோனுக்கு மேலே வந்து கேப் இருக்குல்ல, அந்த கேப்பில் வந்து ஏதாவது குட்டி குட்டி குந்தன் ஸ்டோன்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி டிசைன் ரெடி பண்ணி கூட மேலே வந்து ஸ்டெட் பேஸ்க்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.